இந்த பாட்டு அந்த பொன்னியின் செல்வன்ல வேற வரி. "அலைக்கடலும் ஓய்ந்திருக்க அகக்கடல்தான் பொங்குவதேன் நிலமகளும் துயிலுகளில் நெஞ்சகமும் பதைப்பதுமேன்." இப்படியான ஒரு வரி வரும் அதுல. அதை இப்படி மாத்திருக்காங்க. இந்த பாட்டும் நல்லா இருக்கு. அவ அப்படியே கடல்ல குதிச்சு, அப்படியே எந்திரிச்சு வந்து, அப்படியே ஒரு மாரி ஒய்யாரமா நின்னு, அப்படியெல்லாம் காமிக்கிறாங்க. அதுல வந்து விவரிப்பாங்க தான். அவ அப்படியே கடல்ல குதிச்சு, மேல வந்து ஒரு மாதிரி இருக்கிறத விவரிப்பாங்க தான். பட் இதுவும் நல்லா இருந்தது. தப்பு சொல்ல முடியாது. நல்லா தான் இருந்தது. ஆனா, அந்த பெண்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த நாட்டுக்காக, அந்த ராஜாங்க இது பாரம்பரியம் போகக்கூடாதுன்றதுக்காக, இவங்களோட காதலெல்லாம் துச்சமா மதிச்சு, உயிர கூட துச்சமா மதிச்சு, எவ்வளவு அழகா அப்படியே அந்த வாழ்க்கை போயிருக்கு பாருங்க. அவங்க அந்த ஆண்கள கூட குறை சொல்ல மாட்டாங்க. அந்த காதல் வந்து அப்பேற்பட்டது. அந்த ஆண்கள குறை சொல்ற அளவுக்கு கூட அவங்க அந்த கோபத்த காமிச்சது கிடையாது. அந்த நந்தினி கூட பாருங்க. அவ கொல்றா. கொல்றா வந்து அவளா கொல்றா? அவரு கரிகாலனே தானே அவரே குத்திக்கிறாரு. 2 பேரும் கைய புடிக்கிறாங்க. கைய புடிச்சு இது பண்றாங்க. அவர் தான் ஃபோர்ஸ் குடுக்குறாரு. அவ குடுக்கல. அவ வந்து அவ கையையே குடுக்கல. அவரே பிடிச்சு அவ கைய பிடிச்சு, அவரு "நீ கொன்னவ" சிலர் சொல்லுவாங்க, "வந்து கொன்னுட்டு போயிடு." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அது எப்படி முடியும்? உண்மையான காதலா இருந்தா, அந்த உயிர நம்ப நேசிச்ச உயிர கொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியாது. அந்த மாரி தானே அந்த கடைசியா அந்த கிளைமாக்ஸ் காமிக்கிறாங்க. அவ என்ன பண்றா? அந்த வீரபாண்டியனோட வாள எடுக்குறா. அப்ப கூட வந்தியத்தேவன் சொல்றாரு, "வேண்டாம், இது செய்யாதீங்க தேவி" அப்படின்னு சொல்றாரு. ஆனா, அந்த நேரத்துக்கு அவளுக்கு 2 விதமா தான் இருக்கா. ஏன்னா, பாண்டிய வீரர்கள், ஒற்றர்கள் அந்த நிலவறையில தான் இருப்பாங்க. அந்த பின்னாடி தான் இருப்பாங்க. அவங்க வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க இவள. அதனால அவ வந்து ஒரு பொம்மை மாரி தான் செயல்படுறா அந்த இடத்துல. அந்த கத்திய எடுக்குறாளே தவிர்த்து, ஃபர்ஸ்ட்டு கரிகாலன் ஒரு கத்திய எடுக்குறான்ல, நீளமா இருக்கும். அப்படியே நிக்க வச்ச மாதிரி காமிப்பாங்க. அத எடுக்குறான். அப்போ வந்து ஒரு சில உரையாடல்கள் போகும். இந்த மாதிரி "நீ வந்து இந்த வாள கொல்றதுக்கு தானே எடுத்த, கொன்னுடுன்னு." அப்ப அவ சொல்லுவா, "அது என்னால முடியாது. நீங்க" அவன்